வணக்கம் மக்களே. நான் உங்க ஹேமாதன் பேசுறேன். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டியோட ஆப்போட அன்பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் 3 பொருள் வாங்கியிருந்தேன். ஒன்று இன்ஸ்டன்ட் ஹீட்டர் டேப் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ராட்ச் ஸ்டிக்கர் ஒன்று, இன்னொன்று வந்து பாப்பாவுக்கு ஜாமெட்ரிக்கல் ஷேப் டாய்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது என்ன ரேட், என்ன ப்ரைஸ், எப்படி இருந்ததுன்றதை பாருங்கள். அது போக நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கினோம்னா எந்த ப்ரைஸ் ரீசன் நமக்கு வராது. அதில் நம்ம அந்த ஆப்பில் வாங்கியிருக்கோன்றதுனாலே அவங்க நமக்கு ஃப்ரீயாக ஒரு ஆல்மண்ட் சாக்லேட்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. பேக் ஆஃப் 5 என்னமோ இருந்தது ஆல்மண்ட் சாக்லேட்ஸு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த டேப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது எப்படி வேலை செய்து நல்லா இருக்கான்னு சொல்லி நான் ரிவ்யூ போடுறேன்னு போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அது நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணும் போது எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு அந்த டேப்போட வயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ மேலேயே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்குன்னா அது கீழே நீங்கள் டேப் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சேன். ஆனால் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நல்லா வேலை செஞ்சுது, சூப்பராக இருந்தது. போட்டதுமே உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீடியோ தான் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம பண்ணலாம், எலக்ட்ரிஷியன் போயிட்டாரு, பிளம்பரை நான் போனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா எனக்கு அது வேலையே செய்யலை, ஆனே ஆகலை. நான் கூட ஒரு வேலை மிஷின் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு போல, நம்ம வாங்கின ஹீட்டர் டேப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு பார்த்தேன். அதே போல ரிட்டர்ன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எப்படி ரிட்டர்ன் கொடுக்குறது, ரீஃபண்ட்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆப்லேயே போய் நானும் பார்த்தேன். அதில் ரீஃபண்டு அண்ட் ரிட்டர்ன் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நீங்கள் வாங்கின 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பொருள் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உண்மையிலேயே அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கான டெமோ வீடியோ கேட்குறாங்க. நம்ம மெயில் போடலாம், இல்லை கால் பண்ணீங்கன்னா. ஆக்சுவலாக நான் கால் பண்ணேன், நான் நைட்டு பண்ணேன், அந்நேரம் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் ஏர்லி மார்னிங் 8 o'clock அந்த மாதிரி எனக்கு கால் பண்ணிட்டாங்க. என்னால் கால் அட்டன் பண்ண முடியாதனால நான் மெயிலும் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ எனக்கு மெயிலில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள இவரை வந்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணவரே வர வச்சு, எனக்கு என்னமோ டவுட், அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து அதுக்கு வயர்லேருந்து கனெக்ஷன் போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி போட்டதுல பார்த்ததுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கரண்ட் கம்மியா இருக்கு, சரியா கரண்ட் அதிகமா இருக்கு, இது வந்து கரண்ட் வந்து இதுக்கு ஓவர்லோடா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு அந்த டேப் யூஸ் பண்ணீங்கன்னா, ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா அது ரொம்ப ஹீட்டரை கொடுக்கும், ஓவர் கரண்ட் வந்துருமா ஜங்ஷன் பாக்ஸ்ல. அப்படிதான் எனக்கு வந்துச்சு. ரொம்ப அந்த அதில் இன்சர்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அந்த பிளக் வந்து அவ்வளோ சூடாயிடுச்சு. சொன்னார் அந்த அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா எரிஞ்சிரும், இல்லை உள்ள வயர் ஏதாச்சும் எரிஞ்சு வேஸ்டா போயிடும். ஸோ ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, ஏன்னா இதுல கரண்ட் சப்ளை அதிகமா இருக்கு. ஸோ நீங்க உங்க பக்கத்துலேயே நியர்பை நம்ம பாத்ரூம்லேயே சுவிட்ச் போர்டு வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு அதில் டேரக்ட் எடுத்துக்காங்க. ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான். ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, ஓவர் ஹீட் வரும். ஸோ உங்களோட டேப் வந்து வேஸ்ட் ஆயிடும். டேப் நல்லா இருக்கும், உள்ள வயர் வந்து கட் ஆயிடும், நம்ம அதை வேற மாற்றி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா. அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.